அனைவருக்கும் வணக்கம். E-Learn profile context for 28th July and also weekly review. ஸோ ரெகுலராக நம்மளுடைய சேனலில் வந்து வீக்லி ரிவ்யூஸ் அப்டேட் பண்ணுறோம். எதுக்காகனா இந்த வாரம் எப்படி போச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அது மூலிமா உங்களுக்கு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கணும் அப்படின்னு. ஸோ நிறைய மெத்தட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரைஸ் ஆக்ஷன், ஸ்பாட் மணி கான்செப்ட்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் வந்து அதில் இருக்குது. ஆனால் அது எல்லாமே எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயந்தான். ஆனால் இப்போ இந்த இடத்துல நாலேஜ், லேர்னிங், மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னும் போது அந்த இடத்துல எங்களுக்கு முதன்மையாக தெரியறது என்னென்னா மார்க்கெட் ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜியாக ட்ரேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஆர்டர் ஃப்ளோவில் எக்ஸ்பர்டைஸ் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? அப்போது ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கணும் போது அது பெஸ்ட்டாக கொடுக்கணுன்ற அந்த இன்டென்ஷனை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா மார்க்கெட் ப்ரொஃபைலில் பிரதானமாக வச்சு பேசுவோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி நாங்கள் இந்த பக்கம் சொல்கிறதுனால மற்ற விஷயங்கள் வந்து பெட்டர் இல்லை அப்படின்றது கருத்து கிடையாது. ஆல்ரெடி அதெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு அதெல்லாமே ஒர்க் ஆகியிருக்கு. ஆனால் கண்டினியூஸாக மார்க்கெட்டில் வின் பண்ணணும் அப்படின்னும் போது நமக்கு அந்த இடத்துல என்ன தேவைப்படுது? ஒரு எட்ஜ் தேவைப்படுது, ஒரு கட்டிங் எட்ஜ் அப்படின்னு இப்போ வேர்ட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்கல்ல. நமக்கு என்ன பர்ஃபெக்ஷன் தேவைப்படுது. ஒரு அட்லீஸ்ட் அந்த பர்ஃபெக்ஷன் எங்கேயுமே என்ன கிடைக்காது உங்களுக்கு. ஒரு 100% பர்ஃபெக்ஷன் வந்து எந்த விஷயத்துலையுமே கிடைக்காது. அப்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும் அப்படின்னும் போது அங்கே மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலை கண்டினியூஸாக நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறோம். சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று இருக்கக்கூடாது. சரி, அப்போது ப்ரைஸ் ஆக்ஷனும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், ஹார்மோனிக் பேட்டர்னும் ஒர்க் ஆகும். ஆனால் அந்த இடத்துல நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் என்ன? அந்த இடத்துல ஆஸ் எ ஹியூமனாக நமக்கு என்ன வரமாட்டுது? ஒரு கான்ஃபிடென்ஸ் வரமாட்டுது. போகலாம், போகாமே இருக்கலாம், இல்லை மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிடுச்சின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கணும், இல்லை ரிவர்ஸ் ஆகுதுன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கணும் போது அந்த இடத்துல ஒரு எவிடென்ட் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண, ஒரு எவிடென்ட் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த எவிடென்ட்டை நம்ம புரிஞ்சு பண்ணணும் அப்படின்னும் போது தான் நமக்கு என்ன ஹெல்ப் ஆகுது? மார்க்கெட் ப்ரொஃபைல் ஹெல்ப் பண்ணுது. இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை லேர்ன் பண்ணுறதுல எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது, ஒரு கிளாரிட்டி கிடைக்குதுன்னும் போது அதுதான் கண்டினியூஸ் லேர்னிங். ஓகே. ஸோ அதனால தான் நம்ம அதே மாதிரி மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங், எந்த இடத்துலலாம் வந்து நமக்கு மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து ஆக்ஷன் நடக்குது, அப்போ அந்த ஆக்ஷன் ப்ராசஸை நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி நமக்கு வருது. அப்போ இந்த விஷயங்கள் தான் எங்களை என்ன சொல்லுது அப்படின்னா இதை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக எங்களை சொல்கிறதா அந்த ப்ரொஃபைலை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொஃபைலோடைய கான்செப்ட்ஸ்லாம் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். இதெல்லாம் ஓரளவுக்கு ஃபினிஷிங் ஆகும்போது உங்களுக்கு கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இன்னொரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறமா ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கணும், கூடவே எப்படி மார்க்கெட் ப்ரொஃபைலை பார்க்குறது, ஸ்மார்ட் மணி பார்க்கணும், ஸ்மார்ட் மணி கூடவே எப்படி மார்க்கெட் ப்ரொஃபைலை மேட்ச் பண்ணி பார்க்குறது அப்படின்ற அந்த கம்பேரிட்டிவ் இல்லை, ஒரு கொலாபரேட்டிவ் நாலேஜ். எப்படி நீங்கள் வந்து கம்பேரிட்டிவ்னா அதுக்கப்புறம் அது வேறு ஒரு டாப்பிக்காக மாறிடும். கொலாபரேட்டிவ் எப்படி வந்து நம்ம வந்து அதோடைய கொலாபரேட்டிவாக கொண்டு வர்றது அப்படின்ற விஷயங்கள்லாம் அப்கமிங்கில் நம்ம வந்து பிளான் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ லாஸ்ட்டு செஷனில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க இங்கே வந்து உங்களுக்கு உண்டான தனித்தனி டாப்பிக்காக இருக்குது. மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கான லேர்னிங் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்ட் அப்டேட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ மெம்பர்ஸ் ஃபீட்பேக்கு இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னோம், மென்டார்ஷிப் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா elearnprofile.com. ஓகேங்களா? elearnprofile.com அதில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். elearnprofile.com. ஓகேங்களா? வெப்சைட்டில் நீங்கள் விசிட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அதில் நிறைய அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகேங்களா? அதில் இப்போ கோர்ஸ் டீட்டெயில்ஸை
நீங்கள் வந்து மென்டார்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம், இல்லை நான் மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சிருக்கு அதை நான் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து நம்ம தனி கோர்ஸ். அப்புறம் இப்போ வந்து ஆர்டர் ஃப்ளோக்கான ரெக்வஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், உங்ககிட்ட கேட்டிருக்கோம். ஆர்டர் ஃப்ளோ வந்து யார் யாருக்கெல்லாம் லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்றவங்க ஆர்டர் ஃப்ளோவுக்கு தனி கூகுள் ஃபார்ம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். அந்த கூகுள் ஃபார்மில் போயிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணி ஸ்பெசிஃபைடாக நீங்கள் என்ன கேட்குறீங்க. இப்போ ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னும் போது ஆர்டர் ஃப்ளோவில் ஸ்பெசிஃபிக்காக என்ன வேணும், ஆர்டர் ஃப்ளோவில் நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்க மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. பிஓசி பேஸ் பண்ணி கான்செப்ட்ஸ் இருக்குது, இம்பேலன்ஸ் பேஸ் பண்ணி கான்செப்ட்ஸ் இருக்குது, டெல்டா ஃபுட் பிரிண்ட்டை பேஸ் பண்ணி கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து விவேப்போட அதை எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாம், அப்புறம் வால்யூம் ப்ரொஃபைலோடு அதை எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கறது அப்படின்ற அந்த கான்செப்ட்ஸ் இருக்குது. அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. அப்புறம் ஆர்டர் ஃப்ளோவில் ஒரு எண்ட் டு எண்ட் நாலேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய சர்ச்லாம் பண்ணியிருப்பீங்க. அதில் ஏதாவது ஒரு கான்செப்ட் வந்து நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக படிக்கணுன்ற ஒரு விருப்பம் இருக்கும்ல, அந்த விருப்பத்தை நீங்கள் இந்த ஃபார்ம் மூலிமா எங்களுக்கு தெரியப்படுத்தும் போது ஃபவுண்டேஷனாக ஆர்டர் ஃப்ளோவோட சேர்த்து அந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். அப்போ உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் ஒரு கிளாரிட்டியாக சொன்னீங்க அப்படின்னா அதை நம்ம வந்து புரிஞ்சிட்டு பண்ணலாம். அதுக்கான கூகுள் ஃபார்மை நம்ம இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுவோம். ஓகே. சப்போஸ் நீங்கள் கேட்ட டாபிக் என்னென்னு எனக்கு புரியல அப்படின்னாலும் நாங்கள் கேட்டு உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான ஹெல்ப் எங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா. இது வந்து அந்த பக்கம். இப்போ வந்து போன வாரம் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம். போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கிளியராக வந்து லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணியிருந்தோம் நிஃப்டி. ஸோ உங்களுடைய அந்த போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது மண்டே அன்னைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்றத, இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் இருக்கலாம் அப்படின்றது நமக்கு ப்ரொஃபைல் வந்து சொல்லுது. இதே நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். ஆனால் இங்கே இந்த இடத்துல வந்து எப்படி வந்து ப்ரொஃபைல் அக்செப்ட் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதா, நெக்ஸ்ட் எந்த லெவல் போகும் அப்படின்னு மார்க் பண்ணணும். அப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே இந்த வீக்கில் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா. என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி வரும். ஸோ இதே போல் தான் நிஃப்டியோடைய பேங்க் நிஃப்டியோட சார்ட்லையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்கலாம், மார்க்கெட் எந்த ஆக்ஷனில் நடக்கும் அப்படின்றத அதையும் நம்ம பார்த்துருந்தோம் பேங்க் நிஃப்டிலையும். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டாக இந்த வாரம் நடந்திருக்கு. ஓகேங்களா. அப்போது இது வந்து ப்ரொஃபைலில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஒரு கேபிட்டலை உள்ளே கொண்டு போய் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மார்க்கெட்டுக்கிட்ட நம்ம பிட் அண்ட் ஆஃபர் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு என்ன கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ இதையும் பார்த்துப்போம். நெக்ஸ்ட் வந்து ரெகுலராக நம்ம பார்க்கக்கூடிய அந்த மந்த்லி வீக்லி அது பிரகாரமே நம்ம போவோம். ஸோ மந்த்லி வீக்லி பிரகாரம் நீங்கள் போகும்போது பேங்க் நிஃப்டி, இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மந்த்லி என்ன நம்ம பேசியிருந்தோம், ஜூன் மந்தோட ப்ரொஃபைலுக்குள்ளே தான் ஜூலை மந்த் இருக்குது. அதே மாதிரி நிஃப்டிலையும் ஜூன் மந்த் ப்ரொஃபைலுக்குள்ளலாம் ஜூலை மந்த் இருக்குது. ஸோ போன வாரமே நம்ம பேசும்போது ப்ரொஃபைல் வந்து உள்ளே வர்றதுனால இந்த சென்டர் பாயிண்ட்டை டச் பண்ண சான்சஸ் இருக்குது, டச் பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நிஃப்டி என்ன வந்திருக்கு, அதோடைய சப்போர்ட் பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு. அப்போது இந்த சப்போர்ட்டில் இருந்து மார்க்கெட் கீழே கொண்டு போகணுன்னா யார் வரணும், இனிஷியேட்டிவ் செல்லருக்கான எவிடன்ஸ் நமக்கு வரணும். ஓகேங்களா. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, இன்னும் அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலு வேல்யூ ஏரியாவுக்கு அபோவில் தான் நியூ பேலன்ஸ் இந்த மந்த் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த நியூ பேலன்ஸ்க்கு ப்ரைஸ் என்ன ஆகணும், திரும்ப உள்ளே வரலாம். கிளியருங்களா. அப்படி இல்லை அப்படின்னா கரண்ட் மந்த்துக்கு பிலோவில் இனிஷியேட்டிவ் செல்லர் வரணும், அது லாஸ்ட் மந்தோடைய பேலன்ஸ் ரேஞ்சுக்கு போகணும். அதனால தான் மேக்ஸிமம் 56,000க்கு பிலோவில் போகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. இது வந்து மந்த்லியில் கிடைக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி, ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி கிளாரிட்டி. நெக்ஸ்ட் வீக்லியில், இப்போ வீக்லியில் பார்க்கும்போது லாஸ்ட் 2 வீக்ஸ் எப்படி இருக்கு, சேம் லெவலில் தான் பேங்க் நிஃப்டி இருக்குது. நிஃப்டி லாஸ்ட் வீக்குக்கு போன வாரம் என்ன பண்ணியிருக்கு, ப்ரீவியஸ் வீக்குக்கு போன வாரம் இனிஷியேட்டிவ்
செல்லிங் நடந்திருக்கு. ஆனால் அது அந்த தேர்ட் வீக் ஆஃப் ஜூனுடைய ப்ரொஃபைலுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, அப்போது ஆல்ரெடி இங்கே ஒரு பேலன்ஸ் நடந்திருக்கு. இந்த பேலன்ஸ்லேருந்து போன ப்ரைஸ் திரும்ப என்ன பண்ணியிருக்கு, இந்த பேலன்ஸ்க்கு ரீச் ஆகுது. பர்ஃபெக்ட் கான்செப்ட் இருக்குங்களா? சேம் பேலன்ஸ்லேருந்து போனது இப்போ இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து ப்ரொஃபைல் பேஸ்டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு இதே நம்ம வந்து டெய்லி ப்ரொஃபைலாக வந்து கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்குது, கண்டிப்பாக டெய்லி ப்ரொஃபைலில் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யார் இல்லை, மார்க்கெட்டில் யார் இல்லை, இனிஷியேட்டிவே ஸ்ட்ராங்காகவே இல்லை. ஓகேங்களா, இனிஷியேட்டிவே ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போ பேங்க் நிஃப்டி பாருங்கள், இந்த வாரம் 4 நாள் அப்படியே கொஞ்சம் மேலே போகிறோம், போய் திரும்ப 2 நாள் கீழே விடு. ஒரு 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 பேட்டர்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் மேக்கிங்கே இல்லை. மார்க்கெட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணுற அந்த ஃபீல் நமக்கு நல்லாவே தெரியுது. ஓகேங்களா? ஓகே, நம்ம இண்டெக்ஸ் இப்போ இண்டெக்ஸ் பார்க்கும்போது என்ன ஆகுது உங்களுக்கு, லாஸ்ட் 2 days மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, டவுனில் புஷ் பண்ணுங்க. அது ஏன் அங்கே புஷ் வந்திருக்குன்றது நம்ம மந்த்லி வீக்லி லெவல்ஸ்லேயே பார்க்கணும். ஸோ கரண்ட்டாக நமக்கு எங்கே இருக்குது, 24,800 தான் ப்ரைஸ் இருக்குது. ப்ரொஃபைல் வந்து இங்கே தான் டெவலப் ஆயிருக்கு. இப்போது இந்த 24,800க்கு கீழே இனிஷியேட்டிவ் செல்லிங் நமக்கு இனிஷியேட்டிவ் ஆனால் தான் ப்ரைஸ் என்ன உங்களுக்கு 24,000க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து மேஜராக மார்க்கெட் டெவலப் பண்ணி புஷ் பண்ண இடம், அந்த மேஜர் டெவலப்மெண்ட் பாயிண்ட் தான் மார்க்கெட் வருது. அப்போது அந்த ஜூன் மந்தில் ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கு, ப்ரைஸ் கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஆனால் அது என்ன ஆகலை, கண்டினியூ ஆகலை. அது கண்டினியூ இல்லாதனால திரும்பவும் ப்ரைஸ் என்ன பண்ணோம், ஃபேர் வேல்யூக்கு வந்துடும். கிளியர்? இது வந்து ப்ரொஃபைல் பேஸ்டான அண்டர்ஸ்டாண்டிங். இதே நம்ம கான்டெக்ஸ்டாக பார்ப்போம். கான்டெக்ஸ்டாக பண்ணும்போது பேங்க் நிஃப்டி போன வாரம் எது வரைக்கும் நம்ம கான்டெக்ஸ்ட் முடிச்சிட்டோம், 18th வரைக்கும் கான்டெக்ஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் 18th ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு நாளும் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ரிவ்யூ பண்ணுறோம், வீக்லி ரிவ்யூ பார்க்குறோம். அப்போ அந்த வீக்லி ரிவ்யூவில் என்ன நடந்திருக்கு. ஸோ இந்த டே ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி, மண்டே ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண, ரெஃபரன்ஸ் மார்க் பண்ணணும். செல்லிங் டெயில் இங்கே, ஓவர்லோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்லிங் டெயில் பாருங்கள். போன வாரம் என்ன நடந்திருக்கு பாருங்கள், மார்க்கெட்டுக்கு லோவில் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ அதுக்கு நம்ம டிஸ்கஷனில் என்ன பிளான் பண்ணியிருந்தோம், பேங்க் நிஃப்டிக்கு சொல்லுங்கள், இங்கேருந்து ப்ரைஸ் என்ன பண்ணோம், இங்கே பிலோவில் கன்ஃபார்ம் ஆகணும். அப்படி இல்லைன்னா திரும்பவும் ப்ரைஸ் அப்சைடு மூவ் ஆகும். மூவ் ஆகி இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகாமல் போகணும், இல்லை ரிஜெக்ஷன் ஆகி வரணும். இப்போ இதுக்கு தகுந்தாப்பில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு பாருங்கள். எக்ஸாக்டாக உங்களுக்கு இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கா, ரிஜெக்ட் ஆன பிறகு ப்ரைஸ் வர ஆரம்பிச்சிருக்கா. அப்போது இது வந்து ப்ரொஃபைலோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா, எந்த இடத்துல பார்ட்டிசிபேட்ஸ் வர்றாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அது இந்த மண்டே அணியோட ப்ரொஃபைலில் உங்களுக்கு கிளியராகவே ஏன் வந்து ப்ரைஸ் வந்து இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்றதுக்கு ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இதுக்கு பிலோவில் ப்ரைஸ் போக விருப்பப்படலை. ஏன் பிலோவில் ப்ரைஸ் போகணும்னா என்ன ஆகணும், ஓப்பன் ஆகி ரிஜெக்ட் ஆகணும். ஆகவே இல்லையே, ப்ரைஸ் மேலே வந்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே இனிஷியேட்டிவ் போகணும், இல்லையே பேலன்ஸ் நடந்திருக்கு. அப்போ பேலன்ஸ் ப்ரொஃபைலுக்கு மேலே என்ன நடந்துக்கணும், உங்களுக்கு இனிஷியேட்டிவ் பையர் வரணும், இல்லை இனிஷியேட்டிவ் செல்லர் வரணும். வரலையே. ஸோ வேலைக்கிழமைனாச்சு ஓப்பன், ரிஜெக்ட், ரிவர்சல். ஓகேங்களா, ஃபைனலாக வந்து இந்த இந்த வாரத்தில் கண்டினியூஸாக பேக் டு பேக் ப்ரொஃபைல் என்ன நடந்திருக்கு, பேலன்ஸ் ஆகிட்டே இருக்குது. லைட்டாக ப்ரைஸ் மூவ் ஆகுது, உடனே பேலன்ஸ் பண்ணுறாங்க. இந்த பேலன்ஸ் மீன்ஸ் பையர் அண்ட் செல்லர் ஈக்குவல் பிஸ்னஸ் நடக்குது, டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. அப்போது செல்லிங் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுறாங்க, பையிங் பண்ணி மார்க்கெட்டை கீழே போகக்கூடாது அப்படின்ற அந்த இன்டென்ஷனில் என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, அப்போது அவங்க சப்போர்ட் பண்ணுற லெவலை விட அதிகமான இனிஷியேட்டிவ் செல்லிங் வரணும். ஓகேங்களா, அப்போ அதுக்கான எவிடன்ஸ் அப்போது போன வாரம் நம்ம என்ன டிசைட் பண்ணி பேசணுமோ அதே தான் இப்போ இந்த வாரம் டிசைட் ஆகிடும். அப்போ ப்ரைஸ் கீழே போகணும் அப்படின்னா மண்டே என்ன பண்ண, இங்கே ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் வரணும். ஓகேங்களா,
இல்லைன்னா அப் சைடு போகும்போது இந்த பேலன்ஸ் வரும். அப்போ போன வாரம் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோமோ அதுதான் இந்த வாரம் டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் போன வாரம் என்ன நடந்ததோ அது இந்த வாரம் நடக்கும்னு இருக்கும். எப்பவுமே ரெண்டு அப்ரோச்சுமே நம்ம நோட் பண்ணோம். அப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரேடருக்கு கான்ஃபிடென்ஸாக என்ன பார்க்க தெரியணும், மார்க்கெட்டு அப் சைடுக்கு கன்ஃபார்ம் ஆகுதா டவுன் சைடு கன்ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத அங்கே ட்ரேடு ஃபெசிலிட்டேஷனில் பார்க்க தெரியணும். அது கூடவே அதை ஆர்டர் ஃப்ளோவில் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண தெரியணும். ஓகே, நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஆர்டர் ஃப்ளோ வந்து இன்ட்ராடே ஸ்கேல்பிங் இல்லை, அதில் வந்து வால்யூமே நம்ம பார்த்து புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட், இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை என்ன பண்ணவங்க மணி ஆக்கணும். மணி ஆக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதை வீக்லி ஹோல்ட் பண்ணுறதா 2 நாள் ஹோல்ட் பண்ணுறதா அப்படின்னு அந்த வரும். இல்லை இமீடியட்டாக அன்றைக்கே ப்ரைஸ் முடிஞ்சிச்சுன்னா அன்றைக்கே வெளியே வந்துட வேண்டியதான் அப்படின்ற அந்த ட்ரேடிங் மெத்தடாலஜிக்கு நீங்கள் மூவ் ஆகணும். அப்போது பேங்க் நிஃப்டி பற்றி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சிங்களா. நெக்ஸ்ட் நிஃப்டிக்கா. இப்போ நிஃப்டி ஸோ லாஸ்ட்டாக நம்ம 18th ஜூலை வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ 18th வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் ஆட்டோலேயே வச்சுருக்கேன், ஏன்னா கொஞ்சம் விசிபிள் உங்களுக்கு பெருசாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல என்ன லெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நிஃப்டி, இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இந்த லெவல்லேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி கீழே வரணும், இல்லை இங்கே அப்சைடில் கன்ஃபார்ம் ஆகணும், அதுக்கு மேலே இந்த லெவல் 24,000 ஐ மீன் 25,000 அந்த 200 300 இந்த ரேஞ்சுக்கு மேலே இனிஷியேட்டிவ் பையிங் நமக்கு வரணும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்ன நடந்திருக்கு பாருங்கள். எக்ஸாக்டாக 25,200 to 300 இந்த ரேஞ்சில் நமக்கு என்ன கிடைக்கல, இனிஷியேட்டிவ் பைங்கிற, அதுக்கு பதிலாக என்ன கிடச்சிது, ரிஜெக்ட் ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ அப்போது நீங்கள் முக்கியமாக இங்கே மார்க்கெட் ப்ரொஃபைலில் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, மார்க்கெட்டு எக்ஸாக்டாக எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஓப்பன் டிரைவ் எதிர்பார்க்கணும், ஒரு ஹைக்கு மேலே ஓப்பன் டிரைவ் எதிர்பார்க்கணும், ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் எதிர்பார்க்கணும், இல்லைனா ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல் எதிர்பார்க்கணும். இந்த 3 விஷயத்த மார்க்கெட்டில் ஃபியர் இல்லாமல் உங்களால் ப்ரூவ் பண்ண கற்றுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் போன வாரம் கான்டெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு மண்டே அன்றைக்கி ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகிருப்பான். ஓகே, ஓப்பன் ஆன ப்ரைஸு பிஓசியில் ஓப்பன் ஆகிருக்கு, பிலோவில் போன ப்ரொஃபைல் என்ன இல்லை ஏ பீரியட் இங்கே எங்கேயுமே க்ளோஸ் வைக்கல, திரும்ப என்ன வந்துச்சு வேல்யூ ஏரியாவுக்கு. தட் மீன் வாட், இதுதான் ஃபேர் வேல்யூ. ஃபேர் வேல்யூக்கு கீழே ப்ரைஸ் போனால் திரும்ப ஃபேர் வேல்யூவில் அனுப்புகிறாங்கன்னா அப்போ யார் ஆக்ஷனாக இருக்கா, ரெஸ்பான்சிவ் பையர் ஆக்ஷனாக இருக்கார். ஓகே, நெக்ஸ்ட் திரும்ப ஃபேர் வேல்யூக்கு மேலே ப்ரைஸ் போகுதுன்னா திரும்ப என்ன பண்ணோம், இனிஷியேட்டிவ் பையர் இங்கே வரணும், ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணி இங்கேயே பேலன்ஸ் பண்ணுது. அப்போ இங்கேயே என்ன பண்ணுறாங்க, ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் இருக்குது. கிளியர். ப்ரீவியஸாக பேக் டு பேக் எங்கே இருக்குது, பிஓசிக்கு பேக் டு பேக் பிஓசி கீழே ப்ரொஃபைல் வந்த பிறகு யார் இங்கே கண்டினியூ ஆகணும், இனிஷியேட்டிவ் செல்லர் கண்டினியூ ஆகணும், கண்டினியூ ஆகலை. கிளியருங்களா. ஓகே, நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே இங்கே மார்க்கெட்டிங்க பேலன்ஸ் ஆகிருக்கு சேம். இங்கே அப்போ என்ன டவுன் சைட்லேருந்து ஓஆர் பாட்டமாக எடுத்தது பேலன்ஸ் ஆன பிறகு திரும்ப அதே இடத்துல பேலன்ஸ் ஆகுது. திரும்ப ப்ரைஸ் நெக்ஸ்ட் டே அப் சைட் போக மூவ் பண்ணும்போது என்ன நடந்திருக்கு உங்களுக்கு, இந்த லெவலுக்கு மேலே இனிஷியேட்டிவ் யார் வரணும், இனிஷியேட்டிவ் பையர் வந்துருக்கணும். ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கு, ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல். புரியுதுங்களா. ஓகே, இப்போ இங்கே ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல் ஆன பிறகு ப்ரொஃபைல் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண பிறகு இந்த இடத்துல என்ன இருக்குது உங்களுக்கு, ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ப்ரொஃபைலுடைய பேலன்ஸ் பாயிண்ட் இருக்குது. இந்த பேலன்ஸ் பாயிண்ட்டுக்கு கீழே என்ன ஆகணும், உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகுதுன்னும் போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பார்க்க தெரிஞ்சுக்கணும், ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ட்ராடேயில் ஒரு ஸ்கேல்பிங் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா. ஓகே ஃபைன். இப்போ வந்து ப்ராப்பராக மார்க்கெட் இங்கே பேலன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆனோன்னு என்ன ஆகுது உங்களுக்கு, ஏற்கனவே மார்க்கெட் டவுன் சைடு இருந்தாலும் ஓப்பன் ஆனோன்னா டிரைவ் டவுன் சைடு டிரைவ் ஆகுது இல்லை. அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 3 minutes 5 minutes 15 minutesல உங்களுக்கு ஓஎஃப்ஏ அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா அப்போ ப்ரைஸ் வந்து மேலே போகாது அப்படின்ட்டு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போது இங்கே வந்து ஒரு சினர்ஜி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஒரு சினர்ஜி
முதல்ல கான்டெக்ஸ்ட், ஓகேங்களா? அந்த கான்டெக்ஸ்ட் கூட மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன், அது கூடவே நீங்கள் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸில் உங்களுக்கு எவிடன்ஸ் பண்ண தெரியணும். ஓகேங்களா? அப்போ இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சினர்ஜி ப்ராசஸ். ஓகேவா? இது வந்து ப்ரொஃபஷ்னலாக பாருங்கள். மார்க்கெட் வந்து ஒரு கேம்பிளிங்காக பார்க்காதீங்க, ப்ரொஃபஷ்னலாக பாருங்கள். இது இப்போ எப்படி வந்து ஒரு உத்தியோகம் பண்ணும்போதோ இல்லை வேறு விஷயங்கள் பண்ணும்போதோ எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்களே. உங்களை சுற்றி எவ்வளோ பேர் என்னென்ன வேலைலாம் பண்ணிகிட்ருக்காங்க, அன்றாட வேலை பண்ணுறவங்க இருக்காங்க, ஆஃபீஸ் வேலை பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, எல்லாமே ஒரு ப்ரொசீஜரை தானே ஃபாலோ பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ். அதே மாதிரி நீங்களும் என்ன, இங்கே ட்ரேடிங்கில் உங்களுக்குன்னு ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கணும். அந்த ப்ராசஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அந்த ப்ராசஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் நீங்கள் எந்த இடத்துல ப்ரைஸ் வந்து சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் அப்சைடு உங்களுக்கு வந்து க்ரோத் வந்துடும். ஓகேங்களா? பட் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பேஷன்ஸியாக நீங்கள் நாலேஜ்க்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். இதனால தான் வந்து ட்ரேடிங்க்கு உடனே வந்து ஃபுல் டைமாக வரக்கூடாதுன்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசனே அதுதான். கொஞ்சம் டைம் எடுத்துக்க, செட்டில் டவுன் ஆகணும். ஓகேங்களா? அப்போது நம்ம மென்டர்ஷிப்பில் ரெக்வஸ்ட் பண்ணுங்க, நான் ஓகே சொல்லக்கூடிய விஷயம் இது வந்து இம்மிடியட்டாக நீங்கள் போகிறதுக்கான இதை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. ஸ்பெண்ட் சம் டைம், 3 months 6 months 1 year நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் சினாரிஸ் கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா அதை பிஸ்னஸாக ஆரம்பிங்க. அவசரப்படாதீங்க. மார்க்கெட்டில் பணம் போயிடுச்சுன்னா எடுக்க முடியாது, திரும்பவும் பணத்தை கொண்டு போய் தான் சம்பாதிக்கணும். ஓகே, ஸோ அப்போது இந்த இடம்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் நடந்தது. இப்போ இந்த வாரம் என்ன நடக்கிறதுக்கு என்ன சான்சஸ் இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ். இப்போ போன வாரம் இந்த பாயிண்ட்டுக்கு பிலோவில் என்ன பண்ண முடியல, ப்ரைஸு போக முடியல. பிலோவில் ப்ரைஸ் போக முடியாதனால இந்த வாரம் முடியும் போது என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு அந்த லெவலுக்கு கீழே ப்ரைஸ் பேலன்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான இடத்துல நிஃப்டி இருக்கு. அப்போது இந்த இடம் என்னது, ஒரு சப்போர்ட் பாயிண்ட். இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் நமக்கு எங்கே இருக்குது, 24,750. அதுக்கப்புறமா ரெஃபரன்ஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு 24,850 அப்படி வச்சுக்கோங்க. அப்போ 24,850 அண்ட் 750. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் என்ன பண்ணணும், சப்போர்ட் எடுக்கணும். சப்போர்ட் எடுக்காமல் போகுது அப்படின்னா அதை நீங்கள் எவிடென்ட் பண்ணணும். எவிடென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை என்ன பண்ணிடலாம், ஓகே மார்க்கெட் இன்னும் கரெக்ஷன் போகுது அப்படி. கரெக்ஷன் மீன்ஸ் ஒரு அடுத்த ரெஃபரன்ஸ். ஆல்ரெடி மார்க்கெட் என்ன இருக்குது, ரேஞ்ச் தான். இதுவே ஒரு ரேஞ்ச் தான். மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போயிருக்கு, திரும்ப அதே இடத்துக்கு தான் வந்திருக்கு. இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போனது, இங்கே சஸ்டெயின் பண்ண முடியல. நெக்ஸ்ட் என்ன ஆகுது உங்களுக்கு, அப்படியே இங்கே வந்து. ஸோ த கரண்ட் பாயிண்ட் இஸ் என்ன எடுத்துக்கலாம் உங்களுக்கு கரண்ட் பாயிண்ட்டு. இது வந்து நீங்கள் இனோவேட்டிவாக எடுத்துக்கிறீங்க, இயர்லி அடாப்டராக எடுத்துக்கிறீங்க, இயர்லி மெஜாரிட்டியாக எடுத்துருக்கிறீங்க. இது வந்து லேட் மெஜாரிட்டியை நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கே ஃபால் ஆகுது அப்படின் போது இப்போ அகெயின் மார்க்கெட் வந்து இந்த இடத்த என்னவாக இருக்கணும், இனோவேட்டிவாக கன்சிடர் ஆகி ப்ரைஸ் வந்து அப்சைடு இயர்லி அடாப்டராக கன்வெர்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னா அது செல்லிங்க்கு போகும். இப்போ முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது ப்ரைஸ் வந்து, இந்த இடத்துல வந்து முக்கியமான இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடத்துல எப்படி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தான் மார்க்கெட் ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ண முடியுன்றது இங்கே தெரியுது. ஓகேங்களா? அப்போ எங்கள் கட்டாயம் ப்ரீமியம் வந்து ஐவி இன்க்ரீஸ் ஆகவும் சான்சஸ் இருக்குது, ப்ரீமியம் கரையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால ஸ்ட்ராட்டஜியாக ஹெட்ஜிங்கோட பழகுங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போது இந்த வீக்கில் எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ஆர்டர் ஃப்ளோவை நீங்கள் வந்து மையப்படுத்திருக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஒன்று மண்டே அன்னைக்கு பார்ப்போம், எக்ஸாம்பிள் நிஃப்டியில் தான் பார்க்க போகிறோம், மண்டே அன்னைக்கு பார்ப்போம். இன்னொன்று வந்து 24th அன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆனது. அதுக்கப்புறமா 25th அன்னைக்கு. ஸோ இந்த 3 நாள் வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிளாக ஆர்டர் ஃப்ளோவில் ரிவ்யூ பண்ணுவோம். மண்டே,
Thursday அண்ட் ஃப்ரைடே. ஓகேங்களா? அப்போ அந்த டேட்ஸ்லாம் வந்து ஆர்டர் ஃப்ளோவில் உங்களுக்கு எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகே, மண்டே. இப்போ மண்டே அன்னைக்கு 20 ஃப்ரைடே, ஆமாம் ஃப்ரைடே இங்கே முடிஞ்சிச்சு. மண்டே அன்னைக்கு ப்ரைஸ் என்ன பண்ணக்கூடாது, கீழே போகாமல் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகி வந்திருக்கு. நான் இங்கே லைன் போட்டுக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிது. ஓகேங்களா? ஏன்னா ஆர்டர் ஃப்ளோ கொஞ்சம் மைக்ரோ லெவல் ஸ்ட்ரக்சரு. ஸோ மைக்ரோ லெவல் ஸ்ட்ரக்சர் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த ப்ரொஃபைலில் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிஓசி இருந்துச்சு, இந்த டேயில் எந்த இடத்துக்கு பிஓசி இருந்துச்சு அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பண்ணிக்கலாம், இந்த பாயிண்ட்டை நீங்கள் இப்போதைக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை நமக்கு வேணாம், டீல் பண்ணிக்கலாம், கன்ஃபியூஷன். அப்போது மண்டே அன்னைக்கு உங்களுக்கு அது ஓப்பன் ட்ரைவாக போதா, ஓப்பன் டெஸ்ட் ட்ரைவாக போதா, இல்லை மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி மேலே வருதா அப்படின்றத நீங்கள் என்ன பார்க்க தெரியணும், உங்களுக்கு இங்கே ஃபுட் பிரிண்ட் சார்ட்டில் உங்களுக்கு பார்க்க தெரியணும். ஓகே, அப்போ ஃபுட் பிரிண்ட் சார்ட்டை நீங்கள் பார்க்கணும். ஃபுட் பிரிண்ட் சார்ட் நீங்கள் பார்க்கும்பொழுது ப்ரைஸ் பிலோ, இதுதான் வந்து பிஓசி. ஓகேவா? பிலோ பிஓசியில் தான் மார்க்கெட்டிங்கை ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன பிறகு பிஓசியை ப்ரைஸ் வந்து டெஸ்ட் பண்ணுது. நான் இங்கே வச்சுருக்கிறது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் வச்சுருக்கேங்க, நல்லா கவனிங்க. 5 மினிட்ஸில் வைக்கல, 50 மினிட்ஸில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் இந்த லெவலுக்கு பிலோவில் போக முடியல அப்படின்னு தெரியுது. ஓகே, எங்கே வந்து க்ளோஸ் ஆகுது, பிலோவில் தான் ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு கேண்டிலில் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, டவுன் சைடுக்கான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஓகே ஃபைன். அப்போ எந்த இடத்துல அதிகமான வால்யூம் வந்திருக்கு, பிஓசிக்கு கீழேயே ப்ரைஸ் இப்படி ஓப்பன் ஆகி பிஓசி கிட்ட வரும்போது அந்த இடத்துல அதிகமான வால்யூம் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் கீழே போகிறது, கீழே போன பிறகு கீழே கடைசி எண்ட்லேயே என்ன எனக்கு உங்களுக்கு அதிகமான வால்யூம் வந்து வந்திருக்கு. பிகாஸ் அந்த இடத்துல என்ன கிடையாது, உங்களுக்கு டெல்டா வந்திருக்கு, டெல்டா ஃபுட் பிரிண்ட்டும் வந்திருக்கு, வால்யூம் ஃபுட் பிரிண்ட்டும் வந்திருக்கு, ரெண்டுமே கம்பேர் பண்ணிடும். ஓகேங்களா? சைமல்டேனியஸில் இம்பேலன்ஸும் உள்ளே வந்துருக்கும். ஓகேங்களா? ஆனால் இம்பேலன்ஸ் என்ன வரல, ஸ்டாக்டு இம்பேலன்ஸ் வரல. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன நடக்கணும், இந்த கேண்டிலில் உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் பிலோவில் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணணும், உங்களுக்கு டவுன் ப்ரெஷரை ப்ரூவ் பண்ணணும். ஆனால் ப்ரைஸ் ஓப்பன் ஆன உடனேயே அப்சைடுக்கு மூவ் ஆகுது அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன நடக்குது, இந்த இடத்துல டவுனில் என்ன நடக்குது, இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய செல்லிங் பொசிஷன் எது உங்களுக்கு, அது லிமிட் பை ட்ராப். அங்கே வந்து லிமிட் பை, ஓகேங்களா, அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நெக்ஸ்ட் கேண்டிலில் ரிவர்ஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் கேண்டிலில் அதிகமாக வால்யூம் வந்திருக்கு, ஆனால் ப்ரைஸ் அப்சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது ப்ரைஸ் ரிவர்சலுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் வச்சுருக்கு. அப்போ உடனே பையிங் போயிடலாமா, இல்லை, கன்ஃபர்மேஷன் வேணும். நெக்ஸ்ட் எப்படி இந்த இடத்துல இதுக்கு பிலோவில் நீங்கள் கன்ஃபர்மேஷன் எதிர்பார்த்தீங்களோ அது நடக்கலையோ, அதை இங்கே என்ன பண்ணோம், எதிர்பார்க்கணும், நடக்குது. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? நெக்ஸ்ட்டு எந்த இடத்துல காலைல மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணிச்சோ அதை 3வது 15 மினிட்ஸில் உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வருது. இது வந்து 15 மினிட்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க, 15 மினிட்ஸில் பார்க்குறேன். இப்போ இதே விஷயத்த நான் என்ன பண்ணுறேன், 5 மினிட்ஸ்க்கு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் அப்படியே வாங்க, சேம் இப்போ அங்கே பார்த்த விஷயம். ஸோ வால்யூம் நிறைய வந்திருக்கு, ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ண முடியல, டெல்டா வந்திருக்கு, ஆனால் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் வைக்கலையே, திரும்ப தானே ரிவர்ஸ் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்போது அடுத்த கேண்டில் என்ன பண்ணும், உங்களுக்கு இந்த வால்யூமுக்கு மேலே போகலையே, டவுன் சைடு போகுது. ஓகே, டவுன் சைடு போயிடுச்சா, ஓகே ஃபைன். அது கண்டினியூ ஆகுதா, கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் கேண்டில் கண்டினியூ ஆகுதா, கண்டினியூ ஆகும். அப்போது இந்த இடத்துல என்ன நடக்குது, மார்க்கெட்டில் அப்சர்வேஷன் நடக்குது.
செல்லிங்கை பையர் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு ஒரே இடத்துல என்ன ஆகுது, உங்களுக்கு வால்யூம் ஒரே இடத்துல வால்யூம் வருது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்போது செல் பண்ணுறாங்க, செல்லிங்க்கு ஈக்குவலாக இங்கே அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்போ அப்சர்வ் பண்ணிட்டு, ஓகேங்களா, இப்போ யார் அப்சர்வ் பண்ணுறாங்க, செல்லரை யார் அப்சர்வ் பண்ணுறாங்க, பையர் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பையரு கான்ஃபிடென்ஸை ப்ரூவ் பண்ணணும், இல்லை செல்லரு கான்ஃபிடென்ஸை ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ யார் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கா, பையர் ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்போது உங்களுக்கான எஸ்எல் பாயிண்ட் கீழே செட் ஆகிடுச்சு. கண்டினியூட்டி. அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த இடத்துல உங்களுக்கு யாருடைய இடம், இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிற இடம். அப்போ அந்த இடத்துலையும் பையர் ப்ரூவ் பண்ணுறாங்க. ஏன்னா டெல்டா பாருங்கள், எல்லாமே டெல்டா வந்திருக்கு. இது வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிறது டெல்டா ஃபுட் பிரிண்ட்டு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது வால்யூம் ஃபுட் பிரிண்ட். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இங்கே மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறது உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சுங்களா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எங்கே பார்க்கலான்னு பேசணும், 24th வியாழக்கிழமை. இப்போ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அப்சைடு மூவ் ஆயிருக்கா? ஸோ இந்த அப்சைடு மூவ் ஆனது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஒரு வால்யூம் ப்ரொஃபைலை நான் இங்கே வரையறேன். சிம்பிள். ஓகே, ஃபஸ்ட்டு அப்புறம் என் ப்ரைஸ் க்ளோஸ் ஆன இடம் இது இல்லை, இந்த இடத்துல ஒரு லைனை போட்டு. ஓகே, ஸோ அப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டும் இதானே, இந்த இடம் தானே உங்களுக்கு. அப்போது இந்த இடத்துக்கு அபவில் ப்ரைஸ், ஏன்னா போன வாரம் இங்கேருந்து ப்ரைஸ் ஃபால் ஆயிடுச்சு, இந்த வாரம் மேலே வந்திருக்கு. அப்போ இதுக்கு மேலே எனக்கு யார் ஒரு இனிஷியேட்டிவ் பையருக்கான கன்ஃபர்மேஷனை ஓஎஃப்ஐயில் நான் பார்க்கணும். ஓகேவா? ஆர்டர் ஃப்ளோவில் பார்க்கணும். இல்லைன்னா இங்கே ரிஜெக்ட் ஆகிறத நான் வந்து எவிடேட் பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, இப்போ வால்யூம் ப்ரொஃபைலை வேணாம், எடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய இடம் வியாழக்கிழமை காலையில் மார்க்கெட் பண்ண விஷயம். இந்த இடத்துல லைன் போடுறோம். ஓகேங்களா? வியாழக்கிழமை நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், பையிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 5 minutesல இது ஜஸ்ட் பார்க்கும் பொழுது என்ன தெரியுது, எங்கெங்கெல்லாம் ஃபுட் பிரிண்ட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு 5 minutesல. ஸோ ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகி மேலே போக முடியல, கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு இங்கே என்ன ஃபார்ம் ஆகிருக்கு, ஸ்டாக்குடு இம்பேலன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அது என்னது, செல்லிங் இம்பேலன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா ஃபுட் பிரிண்ட் வந்திருக்கு, ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது எனக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே மார்னிங்கில் எனக்கு எஸ்எல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ப்ரைஸ் கீழே இறங்குது. புரியுதுங்களா? இங்கே நான் எதுவுமே பார்க்கல, மின் டெல்டா மேக்ஸ் டெல்டா அதெல்லாம் உள்ளே வரவே இல்லை உங்களுக்கு. இங்கே ஜஸ்ட்டு கண்ணில் விஷுவலாகவே நீங்கள் வந்து ஃபுட் பிரிண்ட் பார்க்கணும். இதுதான் ஃபுட் பிரிண்ட் சார்ட். ஃபுட் பிரிண்ட்டில் என்னென்னலாம் நீங்கள் பார்க்கணும், பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பாருங்கள், இம்பேலன்ஸ் பாருங்கள், அதுக்கப்புறமா வந்து டெல்டா ஃபுட் பிரிண்ட் எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். அப்புறம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேட்டிவிட்டியை ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும் ப்ரைஸ் என்னது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பார்க்கணுமா, நெக்ஸ்ட் ஓகே, நான் வந்து இப்படி பார்க்க இந்த மாதிரி சார்ட் நான் பார்க்க மாட்டேன், நான் வேறு மாதிரி சார்ட் பார்ப்பேன் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் வந்து பிட் அண்ட் ஆஸ்க் வச்சு பார்ப்பேன், பிட் அண்ட் ஆஸ்க் வச்சு நீங்கள் பாருங்கள். பிட் அண்ட் ஆஸ்க் சார்ட்டில் பாருங்கள். இப்போ பிட் அண்ட் ஆஸ்கில் உங்களுக்கு இங்கே என்ன ஒரு எந்த இங்கே எல்லோவில் மார்க் ஆகிருக்கிறது எல்லாமே இம்பேலன்ஸ், செல்லிங் இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. பையிங் இம்பேலன்ஸ் வர செல்லிங் இம்பேலன்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபுட் பிரிண்ட் வந்திருக்கு. இப்போ இதில் எவிடென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க்கெட்டு அப்சைடு போகலை, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டிங் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த கேண்டில் இந்த இடத்துல வால்யூம், நெக்ஸ்ட் கேண்டில் அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், கவனிக்கும் போது ஸ்டே பண்ணணும். மார்க்கெட்டில் உள்ள என்ட்ரி போன பிறகு உடனே வெளியே வந்துடணும், இல்லைன்னா ஸ்டே பண்ணணும். ஸ்டே பண்ணுற அந்த லெவல் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல என்ன உங்களுக்கு கண்டினியூஸ் கேண்டில். அப்போ இதுக்கு பிலோவில் நமக்கு என்ன வேணும், கன்ஃபர்மேஷன் வேணும். அப்போது ஃபுட் பிரிண்ட் சார்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், காம்பினேஷன் பண்ணலாம். எப்படி ஹையர் டைம் ஃப்ரேம் லோயர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி 15 minutes நீங்கள் பார்த்து ஃபஸ்ட்டு 15 minutesல மார்க்கெட்டில் எங்கெங்கெல்லாம் ஃபுட் பிரிண்ட் நடந்திருக்குன்னு பார்த்து அந்த ஃபுட் பிரிண்ட்டுக்கு
3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும், மார்க்கெட் பிகினிங்லேயே உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். அப்போ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்போது வேலைக்கிழமை எப்படி மார்க்கெட் மேலே ரிஜெக்ட் ஆகுதுன்றதை உங்களால் புரிஞ்சிக்க முடியுது ஆர்டர் ஃப்ளோவை யூஸ் பண்ணிக்கிறதுனால. நெக்ஸ்ட் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் என்ன ஆச்சு உங்களுக்கு, டவுன் சைடு கேப் டவுனு, அதுக்கப்புறம் கண்டினியூ. ஓகே, கேப் டவுன் பார்த்தோன்னே நமக்கு என்ன இருக்கும், கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் வால்யூம் ப்ரொஃபைல் வரீங்க. இப்போ இந்த இடம் உங்களுக்கு பிஓசி. ஓகே, இப்போ வெள்ளிக்கிழமை உங்களுக்கு மார்க்கெட்டு எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் இருக்கேன். ஓகே, இப்போ ஓகே ஓகே ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, ப்ரைஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா, ப்ரைஸ் வந்து அப் சைடு போக முடியல, ரிஜெக்ட் ஆகுது, டவுன் சைடு போக முடியல, ரிஜெக்ட் ஆகிட்டு கேண்டில் எங்கே தான் இருக்குது, ஓப்பனு க்ளோஸ் ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. அப்போது உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டில் செல்லிங் வந்திருக்கு, அந்த செல்லிங் என்ன பண்ணியிருக்காங்க, பையிங் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, அப்சர்வ் பண்ணி ப்ரைஸ் அப் சைடு புஷ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், கண்டினியூ வேணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கேண்டில் இருக்குது, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. நான் பாருங்க, எந்த இடத்துல போன வாட்டி ஓப்பன் க்ளோஸ் இருந்துச்சோ அந்த இடத்துல வால்யூம் வந்திருக்கு, ஆனால் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. புரியுதுங்களா, அப்போ இங்கே பையர்ஸ் அப்சர்வ் பண்ணுறாங்க, இங்கே செல்லர்ஸ் அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்போது இந்த இடத்துக்கு அபோவில் எனக்கு இம்பேலன்ஸ் வேணும், இல்லை இந்த இடத்துக்கு பிலோவில் இம்பேலன்ஸ் வேணும், அது வைக்க அமைதியாக இருக்கணும். சிம்பிள், 1 ஹவர் முடியுது. இங்கே பாருங்கள், இம்பேலன்ஸ் ஃபார்ம் ஆகுது. கிளியரா, டெல்டா எவ்வளோ டெல்டா வந்தது அதெல்லாம் பார்க்குறேன், ஃபுட் பிரிண்ட்டை தான் பார்க்குறேன். ஸோ ஃபுட் பிரிண்ட் சார்ட்டை நல்லா லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், நீங்கள் ஆர்டர் ஃப்ளோவில் வின் பண்ண முடியும். புரியுதுங்களா, இப்போ என்னாச்சு உங்களுக்கு, ப்ரைஸ் இங்கேருந்து டவுன் சைடுக்கு கன்ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, அமைதியாக ஹோல்ட் பண்ணுங்கள். அப்போது இந்த இடத்துல என்ன அது உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வைஸாக நீங்கள் போகணும் அப்படின் போது ஈஸியாக இருக்கும். இங்கே ஸ்கேல்பிங்காக நீங்கள் போகும்போது என்ன ஆகும், ப்ரீமியமு ஏறி ஏறி இறங்கும். ஆனால் உங்கள் வியூ என்னது கரெக்டு, எது டவுன் சைடுக்கு வியூ கரெக்ட், ஆனால் ப்ரீமியம் என்ன உங்களுக்கு இந்த ஆசிலேஷனில் இது ஆகுது. அப்போ எந்த நேரத்தில் செல்லிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஹெட்ஜ் பண்ணணும், எந்த நேரத்தில் பையிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஹெட்ஜ் பண்ணணும், ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் வராது உங்களுக்கு. செல்லிங் பண்ணி பையிங் ஹெட்ஜிங் பண்ணாலும் இல்லை பையிங் பண்ணி செல்லிங் ஹெட்ஜ் பண்ணால் ஏறக்குறைய ஒரு 10,000 டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ நேக்கடாக போகும்போது செல்லிங் நேக்கடாக போகும்போது மார்ஜின் அதிகமாக தேவைப்படும். அப்போ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டில் வின்னராக மாறுங்க, அப்புறம் கன்சிஸ்டன்சி வின்னராக மாறுங்க, அப்புறம் ப்ராஃபிட்டபிள் வின்னராக மாறுங்க. ஒரு ஸ்டெப்பாக உங்களை கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ ஹோப் யூ என்ஜாய்டு தி செஷன். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஸோ திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பண்ணும்போது நிறைய கான்டெக்ஸ்ட் பற்றியான வீடியோஸ் நம்ம போட்டுட்டோம். ஸோ அது ஆல்ரெடி நம்ம வந்து பர்ஃபெக்டாக அந்த வேலையை முடிச்சு கொடுத்தாச்சு, டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த கான்டெக்ஸ்ட் கூட நீங்கள் எப்படி ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் பார்க்குறது அப்படின்றதையும் நம்ம வந்து ரிவ்யூவாக பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் அப்போ எந்த முக்கியமான இடத்துல நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க, ஓப்பன் ட்ரைவ், ஓப்பன் டெஸ்ட் ட்ரைவ் ஆர் ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல் ஆகுது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆல்ரெடி மார்க்கெட் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி எப்படி பார்க்குறதுன்னு செவரல் வீடியோஸ் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போது ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸை உங்களுக்கு அடிஷ்னலாக இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா, இதெல்லாம் செட்டில் ஆன பிறகு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உங்களுக்கு ஆப்ஷன்லேயும் நம்ம கொண்டு வருவோம். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம சர்வீஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகே, விருப்பப்படுறவங்க மென்டார்ஷிப்பில் ஜாயின் பண்ணி டீட்டெயில்டாக எங்கள் கிட்டேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். டெஃபினெட்லி இம்மிடியேட்டாக மணி பண்ணணும், இம்மிடியேட்டாக வந்து லேர்ன் பண்ணி முடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம மென்டார்ஷிப்பு சூட் ஆகாது. ஓகேங்களா, ஸோ மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னா, டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், பர்ஃபெக்ட் ஆகணும், அதுக்கப்புறம் நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் இருக்கவங்க மென்டார்ஷிப்பில் ஜாயின் பண்ணி டெஃபினட்டாக நம்மளால் ஹெல்ப் பண்ணி கொண்டு போக முடியும்.
புரியுதுங்களா? ஓகே, இப்போ இந்த காம்பினேஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆல்ரெடி நாலேஜ் இருக்கிறவங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்க. பேக் டெஸ்ட் பண்ணி யூ கேன் உங்களுடைய ராங் ட்ரேட்ஸை ரெடியூஸ் பண்ணுங்கள். ராங் ட்ரேட்ஸை ரெடியூஸ் பண்ணி கரெக்டான ட்ரேடை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஏற்கனவே முன்னாடி பேசியிருக்கோம், ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதில் 5 தான் நமக்கு சக்ஸஸ் ஆகுன்றது எழுதப்பட்ட விதி. அப்போது நம்ம என்ன பண்ணோம், இந்த 5 எப்படி அவாய்ட் பண்ணோன்னு கற்றுக்கணும் முதல்ல. அப்போ தான் நம்ம எடுக்கிற ட்ரேடில் சக்ஸஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் ட்ரேடிங் இஸ் அ ப்ராபபிலிட்டி சக்ஸஸ் தான். ஓகேவா? அந்த ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ண முடியுமோ அந்தந்த முயற்சிலாம் நம்ம பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் see you on next review. All the best.